அவரை பார்த்தோன்னு யாராவது ஹீரோ நினைச்சிருப்பீங்களா? அவரு தாங்க முடிவு பண்ணாரு. நடிச்சாரா இல்லையா? ஹீரோ வந்தாரா இல்லையா? உங்க வாழ்க்கையை நீங்க தான் செதுக்கணும். இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, நமது எண்ணங்களே நம்மை உருவாக்குகிறது. ஒரு பெரிய பங்களா வாங்குறேன், கார் வாங்குறேன்னு, ஏங்க காசா பணமா நினைங்க, நடக்குங்க. திறமை மட்டும்தான் இருக்கு, கற்பனை பண்ண தெரியவில்லை, பதிவு செய்ய தெரியவில்லை. சினி ஃபீல்ட்ல யாரெல்லாம் நிறைய திறமை இருக்காங்களோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, வாடகை கூட காசு இருக்காது, சாப்பாட்டு காசு. ஏன்னா புரிஞ்சுக்குங்க, இதாங்க ரகசியம். நான் மறுபடியும் சொல்றேன், திறமை மட்டும் இருந்தா ஊர்ல ஜெயிக்க முடியாது. நல்வார்த்தைகளை உச்சரியுங்கள். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் இங்க பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே முதல் 5 நிமிஷம் தான் இந்த பீனியல் கிளாண்ட் ஓப்பனா இருக்கும். அப்ப என்ன சொன்னாலும் பதிவாயிருங்க. சொல்றாங்களா இல்லையா? காலையில யார் மூஞ்சில முழிச்சேன்னே தெரியல. ஏன்? அந்த காலையில எந்திரிச்சோன்ன முதலில் நினைக்கும் விஷயங்கள் இந்த பீனியல் கிளாண்டில் பதிவாகிறது. நீங்கள் அதுவாக மாறுகிறீர்கள். ஏங்க ஒரு ஐடியா சொல்லிட்டா, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? காலையில எந்திரிச்ச உடனே யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன், கண்ணை மூடி உட்கார்ந்துக்குவேன். உட்கார்ந்துட்டு உடம்புக்கு 5 நல்வார்த்தை, மனதுக்கு 5 நல்வார்த்தைகள், புத்திக்கு 5 நல்வார்த்தைகள், ஆன்மீகத்துக்கு 5, குடும்பத்துக்கு 5, வருமானத்துக்கு 5, ஆசைக்கு 5, மொத்தம் 30ங்க. நான் என்ன பண்ணுவேன், காலைல எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னா கண்ணை மூடிட்டு 30 நல்வார்த்தையை உச்சரித்து விட்டுதான் அன்று வாழ்க்கையை ஆரம்பிப்பேன். அன்று எனக்கு நல்ல நாளாக இருக்கிறது. அந்த 30 வார்த்தை என்னவென்று இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்க பாருங்க, அது அப்படியே மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லக்கூடாது. அது நான் உருவாக்கணும், எனக்காக நீங்க சொந்தமா எழுதணும். சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் காலைல எந்திரிச்சு என்ன பண்ணுவேன், கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு, என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, என் உடலில் அனைத்து செல்களும் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்கிறது, நான் பலசாலி, நான் சக்திசாலி அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கா இல்லையா? 5 வார்த்தைங்க உடம்புக்குங்க. ஏங்க அதை விட்டு நீங்க போயிட்டு சர்க்கரை குணமாக வேண்டும், அதிகமாயிரும், மூட்டு வலி சரியாக வேண்டும், முடிஞ்சது. நான் தான் சொல்லணும் இல்லையா, நோயை பத்தி பேசவே கூடாது. எது வேண்டாமோ அதை பேசக்கூடாது, எது வேணுமோ அதை பத்தி என்ன பேசணும். அப்ப என்ன பேசணும்? ஆரோக்கியம், நிம்மதி, நலம், இதெல்லாம் நல்ல வார்த்தை. ஓகேங்களா? உடம்புக்கு 5 நல்ல வார்த்தைங்க. அப்புறம் மனசுக்கு 5, என் மனம் நிம்மதியாக இருக்கிறது, நானே கருணை, நானே சமாதானம், நானே அன்பு. பாருங்க 5 நல்வார்த்தைங்க மனசுக்கு. அதை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு டென்ஷன் குறைய வேண்டும், கோபத்தை நிறுத்த வேண்டும், கடுப்பு ஆகக்கூடாது, முடிஞ்சதுல பெருசாயிரும். அடுத்தது புத்திக்கு 5, நான் புத்திசாலி, பொய் தான் சொல்லணும். நான் புத்திசாலி, நான் புத்தியை சிறப்பாக பயன்படுத்துகிறேன், என் மூளை ஒழுங்காக வேலை செய்கிறது, என் மூளையில் தெளிவான ஒரு சக்தி இருக்கிறது, நான் சிறந்த முடிவெடுக்கிறேன். சில பேர் சொல்ல வேண்டியது, எனக்கு மூளை இருக்கிறது. இது போன்ற நல்வார்த்தைகளை பயன்படுத்தினா மூளைக்கு ஒரு 5. அடுத்தது வருமானம் வேணுமா இல்லையா? அதுக்கு ஒரு 5. பேங்க்ல நிறைய பணம் இருக்கு, எனக்கு தேவையான வருமானம் தேடி வருது, லாபம் கிடைக்குது, தொழில் விருத்தி அடையுது அப்படின்னு சொன்ன. அதை விட்டுட்டு நஷ்டம் வரக்கூடாது, இஎம்ஐயை அடைக்க வேண்டும், கடனை தீர்க்க வேண்டும், இதெல்லாம் நெகட்டிவ். என்ன வேணுமோ அதை பத்தி பேசணும். அடுத்தது குடும்பத்துக்கு ஒரு 5ங்க. என் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறார்கள்னு கண்ணை மூடி சொல்லும் பொழுதே கரண்டி வந்து மண்டையில விழுகும். இது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அந்த கரண்டி எடுத்து ஓரம் வச்சுட்டு தன்னம்பிக்கையோட மறுபடியும் என் குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியாக இருக்கு சொல்லணும். சொல்லி 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 கரண்டிய ஸ்பூனா மாத்தி ஸ்பூனை கிஸ்ஸா மாத்தணும். நடக்கும். நாம தான் முடிவு எடுக்கணும் அவங்க என்ன செய்யணுங்கிறத. இப்படி குடும்பத்துக்கு ஒரு 5. மாமியார் என் மீது அன்பாக இருக்கிறார்கள், இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கலாக தான் தோணும், சொல்லணும். இப்படி என் குழந்தை என்னை மதிக்கிறது, கணவன் காதலிக்கிறார், இதெல்லாம் சொல்லவே முடியாத விஷயமா தான் இருக்கும், இதெல்லாம் சொல்லணும். இப்படி திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது பதிவாகுமா இல்லையா? நடக்குமா இல்லையா? ஏங்க நமக்கு என்ன வேணுமோ நாம தாம நடத்திக்கணுங்க. ஏங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பவர் ஸ்டார் சீனிவாசன் யோசிச்சு பாருங்க. ஒரு நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன், நான் தான் மிகப்பெரிய நடிகன், எனக்கு ரஜினி தான் போட்டி, எனக்கு தமிழகத்தில் நிறைய ரசிகர்கள் இருக்காருங்க சொன்னாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? ஏங்க நீங்க சென்னையில கோடம்பாக்கத்தில் போய் பாருங்க, நிறைய கோடிக்கணக்கான பேரு நிறைய திறமையோட சோத்துக்கு வக்கு இல்லாம இருப்பாங்க.
நீங்க செக் பண்ணி பாருங்க. சினி ஃபீல்ட்ல யாரெல்லாம் நிறைய திறமை இருக்காங்களோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லுவாங்க, வாடகை கூட காசு இருக்காது, சாப்பாட்டு காசு. ஏன்னா திறமை மட்டும் தான் இருக்கு, கற்பனை பண்ண தெரியவில்லை, பதிவு செய்ய தெரியவில்லை. இந்த பவர் ஸ்டாருக்கு ஒண்ணும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது, டான்ஸ் ஆடவும் தெரியாது, ரீல் அந்த விழுகுமாமா 50 டேக்கு, நடிக்கவே நடிக்காதாமா. யோசிச்சு பாருங்க என்ன லக்கு. ஏன் தெரியுமா? புரிஞ்சுக்குங்க, இதாங்க ரகசியம். நான் மறுபடியும் சொல்றேன், திறமை மட்டும் இருந்தா ஊர்ல ஜெயிக்க முடியாது. கற்பனை செய்யணும், நம்பணும். இங்க பாருங்க, முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நடக்கும். நம்புறதும் இல்ல கேட்கறதும் இல்ல. எப்படி நடக்கும்? வழியில் எடுத்துக்கங்க. அவரை பார்த்தோன்னு யாராவது ஹீரோ நினைச்சிருப்பீங்களா? அவரு தாங்க கற்பனை பண்ணாரு, அவரு தாங்க முடிவு பண்ணாரு. நடிச்சாரா இல்லையா? ஹீரோ வந்தாரா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நாம தாங்க முடிவு பண்ணணும். உங்க வாழ்க்கையை நீங்க தான் செதுக்கணும். இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலை தன்னைத்தானே செதுக்கிற மாதிரி ஒரு படத்தை அடிக்கடி காட்டுவாங்க மோட்டிவேஷன் கிளாஸ்ல எல்லாம். இதெல்லாம் ஏன்னு கேட்டா, நமது எண்ணங்களே நம்மை உருவாக்குகிறது. அப்போ நோய்ங்கிறது உங்களது எண்ணம், உங்க வாழ்க்கை உங்களது எண்ணம். அதை மாற்ற வேண்டும் என்றால் இப்ப இருந்து குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியா இருக்காங்கன்னு சொன்னாதாங்க நடக்கும். குடும்பத்துக்கு 5ங்க. அடுத்தது ஆன்மீகத்துக்கு 5. இறைவன் எப்பொழுதும் என் துணையாக இருக்கிறார், நான் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு வாழ்கிறேன். இறைவா உன் காலடி சரணம், உன் புகழ் உன் செயல்னு இறைவனுக்கு ஒரு 5. கடைசியா ஆசைக்கு ஒரு 5. நமக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? ஜப்பான் செல்கிறேன், ஜாக்கி ஜானை பார்க்கிறேன், ட்ரம்புடன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்கிறேன், மோடியை நேரில் பார்த்து உட்கார்ந்து டீ சாப்பிடுகிறேன்னு. இதெல்லாம் சாதாரண விஷயங்க, நினைச்சா நடக்குங்க. உங்களுக்கு ஏன் தெரியுமா நடக்கல? நீங்க நினைக்கல, நடக்கல. உண்மையிலங்க நாம தாங்க முடிவு பண்ணணும். இப்படி நமக்கு ஆசை இருக்குமா இல்லையா? சுவிட்சர்லாந்து செல்கிறேன், ஒரு டூரு, ஹஜ்ஜுக்கு போறேன், ஜெருசலம் போறேன், காசிக்கு போறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குமா இல்லையா? ஒரு பெரிய பங்களா வாங்குறேன், கார் வாங்குறேன்னு. ஏங்க காசா பணமா? நினைங்க நடக்குங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த மாதிரி நான் நினைச்சு நிறைய நடந்திருக்குதுங்க. இந்த ஒரு படம், பிரபுதேவா படம், எங்கேயும் காதல். அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பாட்டு, அவர் நடந்து வராரு. பிரான்ஸ் நகரம் என்பது காதல் தேவதையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊர். இங்கேயும் காதல் அங்கேயும் காதல் வந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நான் வந்தேன், அந்த படத்தை பார்த்த உடனே என்ன அப்படியே நானும் அப்படியே பிரான்ஸ்ல போய் அந்த இடத்துல எல்லாம் சுத்தி பாக்குற மாதிரி ஒரு கற்பனை மட்டும் தாங்க பண்ணனேன். என்னாச்சு தெரியுமா? பிரான்ஸ்ல இருந்து சில பேரு நம்ம வீடியோ பார்த்துட்டு, சார் உங்க வீடியோ சூப்பரா இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னேன். அவங்களே டிக்கெட் எடுத்தாங்க, வீசா எடுத்தாங்க, செலவு பண்ணாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்துங்க, நல்ல உள்ளங்கள் என்ன கூட்டிட்டு போனாங்க. சத்தியமா சொல்றேன், பிரபுதேவா எங்கெங்கெல்லாம் போய் டான்ஸ் ஆடினாரோ எல்லா இடத்துலயும் செல்ஃபி எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். வேலை முடிஞ்சுதா இல்லையா? இப்படி நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணணும். பாகுபலி பட 3 நான் தான் ஹீரோ, ரெக்கார்ட் பண்ணுங்க. தமன்னா தான் ஹீரோயின், ரெக்கார்ட் பண்ணுங்க. நடக்குங்க. எனவே நேர்மறையாக யோசிப்பது மட்டுமே உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் புத்தியில் தெளிவுக்கும் வருமானத்துக்கும் அனைத்துக்கும் ஒரே வழி. எனவே சீக்ரெட் அப்படிங்கிற படத்தை திரும்ப திரும்ப பாருங்க, உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும்.